பொருளாதார விஷயங்களில் எவ்வளோ சிக்கலை நீங்கள் சந்திச்சுக்கிறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ தூரம் ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் சிக்கனமாக செஞ்சாலும், சிக்கனமாக பார்த்து நீங்கள் செலவழித்தாலும் உங்களுக்கு பொருளாதாரம் கட்டுப்படி ஆகலை. அப்போ இந்த பொருளாதாரம் கிடைச்சா எல்லா விஷயங்களையும் நான் சமாளிச்சிருவேன், பொருளாதாரம் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற கூட இருக்கவங்களுக்கோ அல்லது கூட பிறந்தவங்களுக்கோ தியாகம் செஞ்சுட்டு உட்காந்துடக்கூடாது. இந்த தியாகத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. எவ்வளோ தூரம் தான் தியாகம் பண்ணிகிட்டே இருப்பீங்க? எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் போராடிக்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை மாறணும்னு நினச்சா இந்த மாதத்தில் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நல்ல விஷயம் அப்படின்னா, இந்த மாதத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. தொழிலுக்காகவோ இல்லாட்டி உங்களுடைய தேவைக்காகவோ புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். நம்முடைய தனுசு ராசியில் பிறந்த அன்பு நேயர்களுக்கு குடும்ப உறவுகளால் ஏற்படுகின்ற சிக்கல்கள், குடும்ப உறுப்பினர்களால் ஏற்படுகின்ற அழுத்தங்கள், போராட்டங்கள் எல்லாமே வெளியேறப்போது. குடும்ப ஒற்றுமையாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களாக செயல்பட போகுது. ரியல் ஒன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன. இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம மெயினாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஏன்னா அந்த தமிழ் மாத பலன்களாகவும் இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களுடைய பலன்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2025 அக்டோபர் மாதத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்கான ஒரு நல்ல விதமான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. பொருளாதார விஷயங்களில் எவ்வளோ சிக்கலை நீங்கள் சந்திச்சுக்கிறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ தூரம் ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் சிக்கனமாக செஞ்சாலும், சிக்கனமாக பார்த்து நீங்கள் செலவழித்தாலும் உங்களுக்கு பொருளாதாரம் கட்டுப்படி ஆகலை. அப்போ இந்த பொருளாதாரம் கிடைச்சா எல்லா விஷயங்களையும் நான் சமாளிச்சிருவேன், பொருளாதாரம் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற நம்மளுடைய அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் ஏற்பட போகிறது. குரு பகவான் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகிறார். பொருளாதாரத்தில் நல்லா இருக்க போகிற, கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இந்த மாதம் பொருளாதாரம் வரும் நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேவா? அப்போ இதை எதை வச்சு அடிப்படை சொல்கிறோம்னா, உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் பொருளாதாரம் வரும். சரி, ஓகே. அப்போ பொருளாதாரம் வருது, ஓகே. ராசியை பார்க்காம போகிறாரே, குரு பகவான் ராசியை பார்க்கலையே அப்படின்னா என்ன விஷயம்னா, இங்கே கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வர்ற பொருளாதாரத்தை எக்காரணத்தை கொண்டும் உங்கள் கூட இருக்கவங்களுக்கோ அல்லது கூட பிறந்தவங்களுக்கோ தியாகம் செஞ்சுட்டு உட்காந்துடக்கூடாது. இந்த தியாகத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. எவ்வளோ தூரம் தான் தியாகம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் போராடிக்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை மாறணும்னு நினச்சா இந்த மாதத்தில் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நல்ல விஷயம் அப்படின்னா பொருளாதாரம் தான். அதை நீங்கள் உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய குடும்பத்தின் தேவைக்காக பயன்படுத்தினா நம்முடைய தனுசு ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. தொழிலுக்காகவோ இல்லாட்டி உங்களுடைய தேவைக்காகவோ புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். பழைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது. பொதுவாகவே நம்முடைய தனுசு ராசிக்காரங்க புதிய வண்டி வாங்கி நல்லா சந்தோஷமாக இருந்துருவீங்க. எப்போ ஒரு செகண்ட்ஸில் ஒரு வண்டி வாங்குவோம், ஒரு பழைய வண்டியை வாங்கி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள் நினச்சிங்களோ, அப்போ தான் நீங்கள் புது வண்டி வாங்கின செலவுக்கு பழைய வண்டிக்கு செலவழிச்சிருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. பார்க்க பலபலம் தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் அது ஓடக்கூட செய்யாது. அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை செலவுக்கு மேலே செலவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த அழுத்தத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா கண்டிப்பாக பழைய வண்டி செகண்ட்ஸில் வாங்கினீங்கன்னா அதை தூக்கி போட்டு விற்றுட்டு புதிய வண்டி வாங்கணுங்க. புதிய வண்டி வாங்குறதுல நீங்கள் இந்த மாதத்தில் மட்டும் நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணலாம், லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு சின்ன கடன் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஆனால் வண்டி யாருக்காக வாங்கணும்? உங்களுடைய தேவைக்காக மட்டும்தான் வாங்கணும்.
யாராவது நண்பருக்கு தேவைன்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்து வண்டிக்கு போட்டிங்கன்னா அந்த வண்டியோட அமௌண்ட்டு எவ்வளோ ஃபைன் இது, அதாவது எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் போடுறீங்களோ அந்த டோட்டல் அமௌண்ட் யார் கட்ட வேண்டியிருக்கும்? நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தான் கட்ட வேண்டியிருக்கும். இதெல்லாம் கடந்த காலங்கள் நிறைய நடந்துருச்சு. இனிமேலாவது நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் உங்களுடைய பொருளாதார விஷயங்களில், உங்களுடைய வண்டி வாகன விஷயங்களில் உங்களுக்கு மட்டுமே தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உறுதியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த அன்பு நேயர்களுக்கு குடும்ப உறவுகளால் ஏற்படுகின்ற சிக்கல்கள், குடும்ப உறுப்பினர்களால் ஏற்படுகின்ற அழுத்தங்கள், போராட்டங்கள் எல்லாமே வெளியேறப்போகுது. குடும்ப ஒற்றுமையாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களாக செயல்பட போகுது. அதே போல் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முதுகு பகுதியில் கொஞ்சம் பெயின் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயங்களை மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவுமே கிடையாது. உடல் ஆரோக்கியத்தில் உள்ள எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாயிடும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் வெற்றி உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி பகவானை போய் வழிபாடு செய்யுங்க. தட்சிணாமூர்த்தி பகவானை மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனையிலிருந்து விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இந்த பொது பலன் அப்படின்னு சொன்னாலே கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது மைனஸாக இருக்கட்டும், எதுனாலும் 20% ஏற்படும். அதில் நம்ம ஊடால வீடியோவில் சொன்ன அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள், இது எப்போயுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இப்போ உங்களோட லைஃப்பில் நிறைய கேள்விகள் இருக்கும். வீடு கட்டுறதுலேருந்து, ஒரு சுப நிகழ்ச்சியிலேருந்து, பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து, கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவனை இன்னொருத்தவங்க அபகரிச்சிட்டாங்க, உங்கள் மனைவியை தேவையில்லாத செயல்பாடுகள் செய்ய வச்சுட்டாங்க. ஸோ இப்படி நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகள், ஒரு மனசில் பாரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், இதை எப்போ கடந்து வருவோங்கிற கேள்விக்குறிகள் அதிகமாக வைத்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டாஃப் தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு உரிய அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், பரிகார முறைகள் எல்லாத்தையும் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.